ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போலவும் இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பனைப் போலவும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. இயேசு விசேஷமாய் சொல்லும்போது, ஆடுகள் ஒவ்வொன்றும் என் கைகளில் இருக்கின்றது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை என்று உறுதிபட கூறியிருக்கின்றார். ஆம், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருக்கின்றோம். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோமோ, என்றைக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு மனமு வந்து முன் வந்தோமோ, அது முதற்கொண்டு நாம் எல்லாரும் அவருடைய கைகளில் இருக்கின்றோம். அநேக மனுஷர்கள் நமக்கு தீங்கு செய்கிறதற்கு முற்படலாம். ஒருவேளை பிசாசு நமக்கு எதிராக பல உபாயங்களை செய்யலாம். ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் கைகளிலே நாம் இருக்கின்றபடினால் அவைகள் ஒன்றும் நம்மை நெருங்க முடியாது. வேதாகமத்தில் நாம் அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு வசனம் உண்டு. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று. ஏன் அது அணுகாது? நாம் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒருவேளை நம்முடைய தவறுகளுக்காக நம்மை தண்டிக்க கூடும். ஆனாலும் அரவணைக்கிறதும் பாதுகாக்கிறதும் தீய மனுஷர்களுடைய எண்ணங்களுக்கு விட்டு கொடாமலும் பிசாசின் உபாய தந்திரங்களில் அகப்படும்படிக்கு இடங்கொடாமலும் நம்மை காக்கிறதற்கு அவருடைய கரம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்றது. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை மன உறுதியோடும் தைரியத்தோடும் வாழுவோம். எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய போகிறது. நாம் அவருடைய கரத்தில் இருக்கின்றபடியினால். ஆகவே நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றேன் என்கிற உணர்வோடு பரிசுத்தமும் பயபக்தியும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ளாது. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் நம்மை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார், மேன்மை அடைய பண்ணுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நீர் எங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கின்றபடியால் இந்த உலகத்தில் தைரியத்தோடு நாங்கள் வாழ முடியும் என்றும், பரிசுத்தத்தோடு உமக்கு பிரியமாய் ஜீவிக்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கிறது என்றும் உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல எங்களுக்கு மனதிடனை தந்து ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.